டைம் கரெக்டாக 6:20 ஆகுது. ஸோ இன்றைக்கி வேகமாக வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியதான். நைட்டே காய் வெட்டி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த காயும் கீரையும் கழுவி வச்சுருக்கேன். இந்த ரெண்டும் தான் கூட்டு. காரக்குழம்பு வைக்கணும், ரைஸு, காலையிலக்கு இட்லி. ஸோ நான் செஞ்சுட்டு எல்லாம் காமிக்கிறேன். ஸோ கோவக்காவை அடுப்பில் போட்டாச்சு. இப்போ நான் கீரை கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ கூட்டு ரெடியான உடனே, கீரை ரெடியான உடனே இதில் காரத்துக்கு பெப்பர் போட்டிருக்கேன். பெப்பர் சால்ட்டு போட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு முட்டையை ஸ்க்ரம்பிள் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். இப்படி போட்டால் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப காரமாகவும் இருக்காது. அட் த சேம் டைம் சூடாக சாப்பிட்டு கூட பிணைஞ்சி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ கூட்டு ரெடி. இங்கே காயும் ரெடி ஆகிட்டுருக்கு. இது காரக்குழம்புக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன். தேங்காய் பூ போட்டாச்சு. இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு இறக்க வேண்டியதுதான். ஏற்கனவே நிலக்கடலை போட்டு ஒரு மெத்தடில் செஞ்சுருப்பேன். அது நம்ம சேனலில் இருக்குது, வேணுன்னா போய் பார்த்துக்கோங்க. இப்போ கோவக்காய் ஒரு கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே காரக்குழம்பு கூட்டி வச்சுருக்கேன். இங்கே கொதிச்சோடனே கொதித்து எண்ணெய் பிரிஞ்சோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இங்கே சோளம் வந்துட்டுருக்கு. ஸோ மணி 6:58. இவ்வளோ டீ குடிக்கணும். டீ குடிச்சிட்டு மீதி வேலையை காமிக்கிறேன். மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு சோளம், பிள்ளைங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே சேர்த்து மார்னிங் ஸ்நாக்ஸ் சோளம். சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு 5 நிமிஷத்தில் வடிச்சிடலாம். இது காரக்குழம்பு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு. அப்புறம் இது பாலக்கீரையில் முட்டை போட்டு செஞ்சுருக்கேன். கீரை வதங்கின பிறகு உப்பு, பெப்பர் தூள், முட்டை போட்டு செஞ்சால் இது பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கீரை. இது சட்னி. இதுக்கு இட்லிக்கு சட்னி. இது கோவக்காய் பொரியல். ஸோ டைம் 7:45 ஆகுது. ஸோ முடிச்சாச்சு. லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.